இவருடைய திருவிளையாடல் புராணத்தில் வரக்கூடிய கதை. சரி, ஆனா என்ன உருக்கியது என்ன தெரியுமா? பன்றி என்பது ஒரு கேவலமான பிராணின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அசிங்கத்துல கிடக்கும், சுத்தபத்தம் இல்லாத இடத்துல கிடக்கும், சேற்றிலும் சகதியிலும் கடந்து உழலும், அது கண்டதை திங்கும். அதை நம்ம உயர்வாக நினைப்பதே இல்லை. ஆனால் சிவபெருமான் நினைத்திருந்தால் என்ன செய்திருக்கலாம்? அந்த தாய்ப்பன்றியை உயிரோடு கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அது இயற்கைக்கு மாறானது அப்படிங்கிறதால அதை செய்யலை. சரி, சிவபெருமான் அப்படி கையை காட்டியிருந்தாருன்னா பன்றி குட்டிகளின் பசி நீங்கி இருக்கும். ஆனால் பசியை நீக்குவது மட்டும் இங்கே உபாயம் அல்ல. ஒரு தாயின் உணர்வை கொடுக்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் ஒரு கேவலமான விலங்காக நாம் கருதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பன்றி உருவெடுத்து வந்தார. ஒரு பன்றி உருவெடுத்து வந்து அந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பாசத்தையும் சேர்த்து ஊட்டினாரே, அதை நினைக்கும் போது நான் நிச்சயமா சொல்றேன், சத்தியமா இந்த கதையை படிக்கும்போது நான் கண் கலங்கிட்டேங்க.